அமேசான் நீரை பயன்படுத்தி ஓரளவிற்கு எந்த வகையான சக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது? ஏ. புவிவெப்ப சக்தி ஜியோதர்மல் பவர். பி. சூரிய சக்தி சோலார் பவர். சி. நீர்மின் சக்தி ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர். டி. காற்றாலை சக்தி வைண்ட் பவர். சரியான பதில் சி. நீர்மின் சக்தி ஹைட்ரோஎலக்ட்ரிக் பவர். 1. அமேசான் நதி மற்றும் அதன் துணை நதிகளின் அபரிமிதமான நீர் ஓட்டம் நீர்மின் சக்தி உற்பத்திக்கு ஓரளவிற்கு பயன்படுத்தப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய நதி அமைப்பாக இருப்பதால் இது மிகப்பெரிய நீர்மின் ஆற்றல் திறனை கொண்டுள்ளது. 2. பூமியிலிருந்து தாதுக்களை பிரித்தெடுக்கும் செயல்முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. அகழ்வாராய்ச்சி எக்ஸ்கவேஷன். பி. சுரங்கம் மைனிங். சி. துளையிடுதல் ட்ரில்லிங். டி. குவாரி குவாரியிங். சரியான பதில் பி. சுரங்கம் மைனிங். சரியான விடை பி. சோகஸ்மேலி பூமியின் உட்பகுதியிலிருந்து தாதுக்கள் மற்றும் கனிமங்களை வெட்டி எடுக்கும் ஒட்டுமொத்த செயல்முறை சுரங்கம் என்று அழைக்கப்படுகிறது. இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்கும் அடிப்படை தொழிலாகும். உடன்படிக்கையின் கீழ் அமைக்கப்பட்ட சாலைகளால் இந்தியாவுடன் இணைக்கப்படாத நாடு எது? ஏ. நேபாளம் நேபாள். பி. மியான்மர் மயன்மார். சி. பாகிஸ்தான் பாகிஸ்தான். டி. சீனா சைனா. சரியான பதில் டி. சீனா சைனா. 4. இந்தியா தனது அண்டை நாடுகளான நேபாளம் பூட்டான் மியான்மர் மற்றும் வங்காளதேசம் ஆகியவற்றுடன் சாலை போக்குவரத்து உடன்படிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. வெப்பமண்டல ஹம்போல்ட் நீரோட்டத்தால் டிராபிக்கல் ஹம்போல்ட் கரண்ட் கொண்டுவரப்படும் மீன்களுக்கு முதன்மை உணவு ஆதாரம் என்ன? ஏ. சிறிய மீன்கள். பி. கிரில் கிரில். சி. மிதவை உயிரினங்கள் பிளாங்க்டன். டி. பாசி ஆல்கி. சரியான பதில் சி. மிதவை உயிரினங்கள் பிளாங்க்டன். ஹம்போல்ட் நீரோட்டம் போன்ற குளிர்ந்த நீரோட்டங்கள் கடலின் அடிப்பகுதியிலிருந்து ஊட்டச்சத்துக்களை மேலே கொண்டு வருவதால் மிதவை உயிரினங்கள் பிளாங்க்டன் பெருகுகின்றன. இவை மீன்களுக்கு மிக முக்கியமான உணவாகும். ஏ. சிறிய மீன்கள் பெரிய மீன்களுக்கு உணவாகின்றன. குஜராத்திலிருந்து சமவெளிகளால் உருவாக்கப்பட்ட வண்டல் விசிறிகளின் திசை என்ன? ஏ. தென்கிழக்கு. பி. வடகிழக்கு. சி. தென்மேற்கு. டி. வடமேற்கு. சரியான பதில் டி. வடமேற்கு. சரியான விடை டி. சோகஸ்மேலி குஜராத் சமவெளிகளில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் விசிறிகள் வடமேற்கு திசையை நோக்கி அமைந்துள்ளன. இவை ஆரவல்லி மலைத்தொடரின் அடிவார பகுதிகளில் இருந்து உருவாகி சமவெளி பகுதியை அடைகின்றன. எந்த வகை காற்று பருவத்திற்கு ஏற்ப அதன் திசையை மாற்றுகிறது? ஏ. கோர் காற்றுகள் ப்ரிவேலிங் வைன்ஸ். பி. தலக் காற்றுகள் லோக்கல் வைன்ஸ். சி. பருவக் காற்றுகள் சீசனல் வைன்ஸ். டி. நிலையான காற்றுகள் பெர்மனன்ட் வைன்ஸ். சரியான பதில் சி. பருவக் காற்றுகள் சீசனல் வைன்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மேலி பருவக் காற்றுகள் என்பவை ஆண்டின் வெவ்வேறு காலங்களில் தங்கள் திசையை முழுமையாக மாற்றிக்கொள்ளும் காற்றுகள் ஆகும். இதற்குச் சிறந்த உதாரணம் இந்தியாவில் வீசும் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவக் காற்றுகள். தென் அமெரிக்க வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நதி எது? ஏ. ஓரினோகோ ஆரினோகோ. பி. நைல் நைல். சி. டான்யூப் டானுபே. டி. மிசிசிப்பி மிசிசிப்பி. சரியான பதில் ஏ. ஓரினோகோ ஆரினோகோ. சரியான விடை ஏ. ஓரினோகோ நதி தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் பாயும் ஒரு முக்கியமான நதியாகும். இது பெரும்பாலும் வெனிசுலா நாட்டில் அமைந்துள்ளது. இது அமேசான் நதிக்கு அடுத்தபடியாக இக்கண்டத்தின் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. வர்த்தக காற்றுகள் எந்த அழுத்த மண்டலத்திலிருந்து வீசுகின்றன? ஏ. நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலம். பி. துணை துருவ தாழ்வழுத்த மண்டலம். சி. துருவ உயர் அழுத்த மண்டலம். டி. துணை வெப்பமண்டல உயர் அழுத்த மண்டலம். சரியான பதில் டி. துணை வெப்பமண்டல உயர் அழுத்த மண்டலம். வர்த்தக காற்றுகள் 30 வடக்கு மற்றும் தெற்கு அட்சரேகைகளில் உள்ள துணை வெப்பமண்டல உயர் அழுத்த மண்டலத்திலிருந்து நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலத்தை நோக்கி வீசுகின்றன. இவை கொரியாலிஸ் விசையினால் திசைதிருப்பட்டு ஆண்டு முழுவதும் சீராக வீசும் காற்றுகளாகும்.
எந்த கண்டுபிடிப்பு போக்குவரத்தை கணிசமாக எளிதாக்கியது? ஏ. விவசாயம், அக்ரிகல்ச்சர். பி. நெருப்பு, ஃபயர். சி. எழுத்து, ரைட்டிங். டி. சக்கரம், தி வீல். சரியான பதில் டி. சக்கரம், தி வீல். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மனிதர்கள் பாரமான பொருட்களை எளிதாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்த முடிந்தது. இது தரைவழி போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்தி நவீன வாகனங்களின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்தது. காற்று பெரும்பாலும் எவ்வாறு பெயரிடப்படுகிறது? ஏ. அது நிகழும் பருவத்திற்குப் பிறகு. பி. அதன் வேகத்திற்குப் பிறகு. சி. அது வீசும் திசைக்குப் பிறகு. டி. அதன் தீவிரத்திற்குப் பிறகு. சரியான பதில் சி. அது வீசும் திசைக்குப் பிறகு. 1. காற்று வீசும் திசையைக் கொண்டே அதற்கு பெயரிடப்படுகிறது. உதாரணமாக, கிழக்கிலிருந்து வீசும் காற்று கீழே காற்று என அழைக்கப்படும். ஏ. பருவக்காற்றுகள் பருவத்தை உணர்த்தினாலும் பொதுவான பெயரிடல் திசையை அடிப்படையாகக் கொண்டது. சரளை மண் உருவாவதற்கு எந்த செயல்முறை வழிவகுக்கிறது? ஏ. படிதல், செடிமெண்டேஷன். பி. அரிப்பு, எரோஷன். சி. தீவிர கழுவுதல், இன்டென்ஸ் லீச்சிங். டி. ஆவியாதல், எவாப்ரேஷன். சரியான பதில் சி. தீவிர கழுவுதல், இன்டென்ஸ் லீச்சிங். 6. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக மழை பொழிவு உள்ள பகுதிகளில் தீவிர கழுவுதல், லீச்சிங் செயல்முறையினால் சரளை மண் உருவாகிறது. இம்மண்ணில் உள்ள சத்துக்கள் நீரினால் அடித்துச் செல்லப்படுவதால் இது வளமற்றதாக கருதப்படுகிறது. அளவுசார் கருப்பொருள் வரைபடங்களின் பொதுவான வகைகள் யாவை? ஏ. புள்ளி அடர்த்தி மற்றும் இயற்கை வரைபடங்கள். பி. அரசியல் மற்றும் நிறச்செறிவு வரைபடங்கள். சி. புள்ளி அடர்த்தி மற்றும் நிறச்செறிவு வரைபடங்கள். டி. இயற்கை மற்றும் அரசியல் வரைபடங்கள். சரியான பதில் சி. புள்ளி அடர்த்தி மற்றும் நிறச்செறிவு வரைபடங்கள். 2. புள்ளி அடர்த்தி மற்றும் நிறச்செறிவு வரைபடங்கள் ஒரு குறிப்பிட்ட தரவின் அளவை எயூகா மக்கள் தொகை அடர்த்தி துல்லியமாக காட்டுகின்றன. இவை புள்ளிவிவரத் தரவுகளை வரைபடமாக்க பயன்படும் அளவுசார் முறைகளாகும். பின்வருவனவற்றில் வேளாண் சார்ந்த தொழிலுக்கு எடுத்துக்காட்டு எது? ஏ. உணவு பதப்படுத்துதல், ஃபுட் ப்ராசஸிங். பி. மின்னணுவியல் உற்பத்தி, எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன். சி. தானியங்கி வாகன இணைப்பு, ஆட்டோமொபைல் அசெம்பிளி. டி. எஃகு உற்பத்தி, ஸ்டீல் மேனுஃபேக்சரிங். சரியான பதில் ஏ. உணவு பதப்படுத்துதல், ஃபுட் ப்ராசஸிங். விவசாய விளைபொருட்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்தும் தொழில்கள் வேளாண் சார்ந்த தொழில்கள் எனப்படும். உணவு பதப்படுத்துதல் நேரடியாக விவசாய உற்பத்தியைச் சார்ந்து இயங்குவதால் இது சரியான எடுத்துக்காட்டாகும். நீர்மின் விசையாழிகளை சுழற்றுவதற்கு விழும் அலை நீரை எந்த வகை ஆற்றல் பயன்படுத்துகிறது? ஏ. புவிவெப்ப ஆற்றல். பி. அலை ஆற்றல். சி. காற்று ஆற்றல். டி. சூரிய ஆற்றல். சரியான பதில் பி. அலை ஆற்றல். கடலோரப் பகுதிகளில் அலைகளின் ஏற்ற இறக்கங்களை பயன்படுத்தி விசையாழிகளைச் சுழற்றி மின்சாரம் தயாரிப்பது அலை ஆற்றல், டைடல் எனர்ஜி எனப்படும். இதில் சந்திரன் மற்றும் சூரியனின் ஈர்ப்பு விசையினால் ஏற்படும் கடல் மட்ட மாற்றங்களை அடிப்படையாகக் கொண்டது. பெரும்பாலான நாடுகளுக்கு அடிப்படை கோட்டிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட கடல் எல்லை எது? ஏ. 15 கடல் மைல்கள். பி. 12 கடல் மைல்கள். சி. 10 கடல் மைல்கள். டி. 20 கடல் மைல்கள். சரியான பதில் பி. 12 கடல் மைல்கள். சரியான விடை பி. சோகஸ்மேலி ஐக்கிய நாடுகளின் கடல் சட்ட உடன்படிக்கையின் அன்க்ளோஸ் படி ஒரு நாட்டின் கடற்கரை அடிப்படை கோட்டிலிருந்து 12 கடல் மைல்கள் வரை அந்த நாட்டின் இறையாண்மைக்கு உட்பட்ட கடல் எல்லையாக கருதப்படுகிறது. இந்தியாவில் ஒரு பொருளாதார நடவடிக்கையாக மீன்பிடித்தலின் நிலை என்ன? ஏ. சிறியது மற்றும் நீத்து வருகிறது. பி. தேக்கமானது மற்றும் நம்ப முடியாதது. சி. மிகவும் முக்கியமானது மற்றும் செழித்து வருகிறது. டி. வளர்ச்சியடையாது மற்றும் முக்கியமற்றது. சரியான பதில் சி. மிகவும் முக்கியமானது மற்றும் செழித்து வருகிறது. சரியான விடை சி. சோகஸ்மேலி இந்தியா உலகின் முன்னணி மீன் உற்பத்தி நாடுகளில் ஒன்றாக உள்ளது மற்றும் இது மில்லியன் கணக்கான மக்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறது. நீல புரட்சி, ப்ளூ ரெவல்யூஷன் மூலம் இத்துறை நவீனமயமாக்கப்பட்டு வேகமாக வளர்ந்து வருகிறது. உற்பத்தித் தொழில் எந்த தொழில்துறை உற்பத்திக்கு கணிசமாக பங்களிக்கிறது?
ஏ சேவைத்துறை உற்பத்தி சர்வீஸ் செக்டர் அவுட்புட். பி ஏற்றுமதி உற்பத்தி எக்ஸ்போர்ட் அவுட்புட். சி தொழில்துறை உற்பத்தி இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். டி விவசாய உற்பத்தி அக்ரிகல்ச்சரல் அவுட்புட். சரியான பதில் சி தொழில்துறை உற்பத்தி இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். சரியான விடை சி சோகஸ்மெலி உற்பத்தித் துறை என்பது மூலப்பொருட்களை பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றுவதன் மூலம் நாட்டின் மொத்த தொழில்துறை உற்பத்திக்கு ஐஐபி வலு சேர்க்கிறது. இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் இரண்டாம் நிலை துறையின் பங்களிப்பையும் தீர்மானிக்கிறது. பனியாற்று வண்டல் சமவெளி எதனால் ஆனது? ஏ கரிமப் பொருட்கள். பி எரிமலை சாம்பல். சி நுண்ணிய களிமண் துகள்கள் மட்டும். டி பனியாற்று படிவுகள் கிளேசியல் செடிமெண்ட்ஸ். சரியான பதில் டி பனியாற்று படிவுகள் கிளேசியல் செடிமெண்ட்ஸ். 1. பனியாறுகள் உருகும்போது வெளியேறும் நீரினால் அடித்து வரப்படும் மணல் மற்றும் சரளைக் கற்கள் படிந்து பனியாற்று வண்டல் சமவெளியை உருவாக்குகின்றன. இவை பனியாற்று படிவுகள் கிளேசியல் செடிமெண்ட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. 2. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?